எந்த ஒரு ஓவியருக்கும் தன்னோட வாழ்க்கை பயணத்தில் கண்டு ரசித்த அனுபவித்த இடங்களையும் மனிதர்களையும் பொருட்களையும் நிலத்தையும் தன்னோட படைப்பில் காட்சிப்படுத்துறதுக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கும். எந்த ஓவியமானாலும் சரி, அதுக்கு முன்புறம், நடுப்புறம், பின்புறம் அப்படின்னு 3 அடுக்குகள் இருக்கும். அதாவது ஃபோர்கிரவுண்ட் லேயர், மிட்கிரவுண்ட் லேயர் அண்ட் பேக்ரவுண்ட் லேயர்ஸ். ஒரே காட்சியை நம்ம பார்க்குற இடத்துல இருந்து வேறு வேறு கோணங்களில் காட்சிப்படுத்த முடியும். அந்த மாதிரி நேரங்களில் காம்போசிஷன் வேல்யூவும் நிச்சயமாக மாறும். முதல்ல எந்த இடத்துல என்ன ஆப்ஜெக்ட் வரணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிவிட்டு ரஃப்பாக ஒரு ஸ்கெட்ச் வரைஞ்சிக்கிட்டோம். இந்த காம்போசிஷன், அதாவது இந்த பெயிண்டிங்கை பொறுத்தவரை மாடு, வீடு, அப்புறம் கோவில், அதற்கு பிறகு வானம், இன்னும் அதில் சின்ன சின்ன வீடு அப்படின்னு நிறைய ஆப்ஜெக்டை நம்ம ஃபஸ்ட் கோட்டில் ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். மெல்ல ஒவ்வொரு ஆப்ஜெக்டையும் இந்த செகண்ட் கோட்டில் டீட்டெயிலாக வரைய ஆரம்பிக்கிறோம். இதில் தேவைக்கும் ரசனைக்கும் ஏற்ற மாதிரி ஆடு, கோழி, மனிதன், மாட்டு வண்டி அப்படின்னு என்ன வேணாலும் நம்ம வரைஞ்சிக்கிடலாம். ஆனால் ஒட்டுமொத்த காம்போசிஷனுக்கும் தொந்தரவு இல்லாமல் பார்த்துக்கணும். ஏன்னா ஓவியம் அழகாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? இந்த நுட்பங்களை வரைகிறதுக்கு மட்டும் இல்லாமல் எந்த ஓவியத்தையும், யார் வரைஞ்ச ஓவியத்தையும் நல்ல புரிதலோடு கண்டு ரசிக்கவும் உதவும். நம்மளோட ரசனைக்கு ஏற்ற மாதிரி நிறைய பெயிண்டிங் காம்போசிஷனை இந்த மாதிரி உருவாக்கி பயிற்சி செய்யலாம். நாங்கள் சரா ஆர்ட் கிளாஸ் சென்னை மாங்காட்டில் நேரடி பயிற்சி வகுப்புகள் நடத்துகிறோம். பெரியவங்க, குழந்தைங்க, ஆர்வமுள்ள எல்லாருமே இந்த பயிற்சிகளில் இணையலாம். தொடர்புக்கு வாட்ஸ்அப் 984244462229.